Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்னைக்கு நாங்க சூப்பரா ஆங்கிலத்துல அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் 15 பார்க்க போன்றோம். வழக்கம் போலவே நான் அவற்றை தமிழில் கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். தமிழில் கூறும்போது உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா? கமெண்ட் பண்ணிட்டே வாருங்கள். ஆங்கிலத்தில் கூறும்போது என் கூட சேர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா இருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். Let's move on to the practice. பிடிவாதம் பிடிக்காதே. இதுதான் எனக்கு வேணும், இப்படித்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்ச பிடிவாதமே இருக்காத பிடிவாதம் பிடிக்காதே. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? Don't be obstinate. Don't be obstinate. என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Don't be obstinate. வேற எப்படி சொல்லலாம்? Don't be adamant. Don't be adamant. Again, don't be adamant. Don't be adamant. எவரையும் மோசம் செய்யாதே, அதாவது மற்றவங்களை ஏமாத்திராத அப்படின்னு சொல்லணும். இது எப்படி நாங்க சொல்லலாம்? Don't cheat anybody. Don't cheat anybody. Again, don't cheat anybody. இப்போ இந்த வாக்கியத்தை நீங்க இந்த don't பயன்படுத்தாம சொல்லலாமா? சொல்ல முடியும். அப்படின்னு எப்படி சொல்லி இருக்கணும்? எனிபடிக்கு பதிலா nobody பயன்படுத்தி இருக்கணும். சொல்லி பாப்போமா? Cheat nobody. Cheat nobody. Again, cheat nobody. அவசரப்படாதே. இது எப்படி சொல்லுவோம் ஆங்கிலத்துல? ட்ரை பண்ணி பாருங்க. Very good. Don't be rushed. Don't be rushed. Again, don't be rushed. எங்க சேர்ந்து சொல்லி பாருங்க வாய்விட்டு. Don't be rushed. எனக்கு எந்த தடையும் இல்லை. எனக்கு அதை பத்தி எல்லாம் ஆட்சேபனை இல்லை. எனக்கு அந்த எந்த விதமான தடையும் இல்லை. அதை பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்லை. அந்த மாதிரிக்கு நாங்க சொல்ல போறோம். என்ன வேணும்னாலும் சரி, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அப்படி இது எப்படி நாங்க ஆங்கிலத்துல சொல்லுவோம்? I have no objection. I have no objection. Again, I've no objection. I have நாங்க சேர்த்து சொல்றோம் shorten form contraction வடிவத்துல. அதாவது contracted form சொல்றோம். I've no objection. I've no objection. அது அப்படித்தான். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? It will be so. It will be so. It will be so. Again, it will be so. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். இது ஆங்கிலத்துல எப்படி சொல்வோம்? ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி தான், எல்லாருக்குமே தெரியும். Very good. I agree. I agree. I agree. Again, I agree. அப்படின்னா நீங்க சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். I agree with you. I agree with you. Again, I agree with you. நீங்க சொல்வதை முற்றிலும் ஏற்றுக்கொள்கிறேன், முழுவதுமே ஒத்துக்கொள்றேன். இது எப்படி சொல்லலாம்? I entirely agree with you. I entirely agree with you. எங்கூட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க. I entirely agree with you. பேச்ச வளர்க்காத. சில பேர் என்னது பேச்ச நீட்டி முழுகி பேசிட்டு இருப்பாங்க, பாயிண்ட்டுக்கு வரவே மாட்டாங்க. Don't stretch matters. Don't stretch matters. Again, don't stretch matters. சில பேர் ஏதாவது விஷயங்களை சொல்லிங்க எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். அவங்க சுய நினைவோடு தான் பேசுறாங்களா அப்படின்னு. அந்த நேரத்துல சுய நினைவோடையா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? இதே எப்படி ஆங்கிலத்துல கேட்போம்? Are you in your senses? Are you in your senses? Again, are you in your senses? Are you in your senses? Very good. என் கண்ணிலேயே படாத. ஏதாவது யாராவது தப்பு செஞ்சுட்டா எங்களுக்கு பிடிக்காம இருக்கும், இந்த கண்ணுக்கு முன்னுக்கு வராத, கண்ணிலேயே படாத அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்?
Get out of my sight. SIGHT எப்படி சொல்லணும்? Sight. Sight. Get out of my sight. Get out of my sight. Again, get out of my sight. இதில் உங்கள் தவறு எதுவும் இல்லை. ஏதோ தப்பு நடந்துட்டது, ஒரு ஆள் கொஞ்சம் worry பண்றார், ஆனா அதை அவற்ற பிள்ளை இல்லை உண்மையிலேயே. நீங்க அவருக்கு என்ன சொல்லுவீங்க? இது உங்களோட பிள்ளை ஒன்றுமே இல்லை இதுல அப்படின்னு. இந்த ஆங்கிலத்துல எப்படி சொல்வோம்? It was not your fault. It was not your fault. Again, it was not your fault. ஏதோ ஒன்று தப்பா நடந்துட்டது, ஆனா அது அறியாம நடந்த தப்பு. தெரிஞ்சிருந்தா அந்த தப்பு விட்டு இருக்கவே மாட்டீங்க. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? It was merely by mistake. It was merely by mistake. என் கூட சேர்ந்து வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. It was merely by mistake. Again, it was merely by mistake. அப்போ அப்படி ஒரு தப்பு நடக்கல, ஆனா அந்த தப்பால எந்த விதமான ஒரு பெரிய கேடுமே நிகழ்ந்ததே இல்லை. தப்பு தான் இருந்தாலும் எந்த கேடுமே நிகழல. இது எப்படி சொல்லலாம்? There is no harm done. There is no harm done. Again, there is no harm done. There's no harm done. அதிலிருந்து நீ தப்பவே முடியாது. எப்படியோ மாட்டிக்கொண்ட, இதுல இருந்து தப்புறதுக்கு வழியே இல்லை, தப்பவே முடியாது. இது எப்படி நாங்க சொல்லலாம்? You can't get away with this. You can't get away with this. You can't get away with this. என் கூட சேர்ந்து எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. You can't get away with this. ரொம்ப இலகுவா இருந்துச்சு இல்லையா? இப்போ உங்களுக்கான நேரம். This is the time for you. அவள் அதிலிருந்து தப்ப முடியாது. அவன் அதை அறியாமல் செய்துவிட்டான். அவள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். Please comment your answer. Don't worry about your mistake. பிள்ளை வந்துருமா அப்படின்னுலாம் கவலைப்படாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை bye bye for now. Thank you for watching.